வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் டயக்ராம் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரைஸ் டைம் என்ன, பீக் டைம் என்ன, மேக்ஸிமம் ஓவர் ஷூட் என்ன, செட்டிலிங் டைம் என்ன, இந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Consider the system shown in a figure. So in the diagram பார்த்துக்கணும். Where damping ratio is 0.6. So damping ratio கொடுத்துட்டாங்க. Damping ratio னா இதுதான் அந்த symbol. Zeta symbol தான் damping ratio. 0.6 கொடுத்துட்டாங்க. And natural undamped frequency அப்படின்னா omega n அதையும் கொடுத்துட்டாங்க. 5 rad per second. Damping ratio 0.6. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ரைஸ் டைம் கண்டுபிடிக்கணும், அதாவது TR, பீக் டைம் கண்டுபிடிக்கணும், அதாவது TP, மேக்ஸிமம் ஓவர் ஷூட் கண்டுபிடிக்கணும், அதாவது MP, செட்டிலிங் டைம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு விதமான செட்டிலிங் டைம், 2%க்கும் கண்டுபிடிக்கணும், 5%க்கும் கண்டுபிடிக்கணும். செட்டிலிங் டைம்னா TSன்னு அர்த்தம். when the system is subjected to a unit step unit, ஒரு ஸ்டெப். சரி, இந்த கொஷின் ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா, கொஷினில் ஜீட்டா கொடுத்துட்டாங்க, ஒமேகா என் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளமில் ஜீட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒமேகா என் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு ஜீட்டா ஒமேகா என் கொடுக்கலன்னா இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதான் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் ஸ்டெப் 1. ஆனால் இந்த டயக்ராம் இப்போ யூஸ் இல்லாமலே போயிடுச்சு. ஏன்னா எதனால் யூஸ் இல்லை? ஜீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒமேகா என் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துட்டா அப்போ இது தேவையே இல்லைல்ல. அப்போது இந்த டயக்ராம் சும்மா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிவன் டேட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க, ஜீட்டா வேல்யூ, ஒமேகா என் வேல்யூ. ஸோ இந்த கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, ஒமேகா டி டேம்பிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஒமேகா டி ஃபார்முலா என்னதுன்னா, ஒமேகா டி ஈக்குவல் டு ஒமேகா என் இன்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர். ஸோ ஒமேகா என்னுடைய வேல்யூ என்னது? கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 5 rad per second. இந்த ஒமேகா என்னதுன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன்னு சொல்லுவாங்க. சில டைம் கொஷினில் நேச்சுரல் அன்டேம்ப்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் ஒன்று தான். நேச்சுரல் அந்த வார்த்தை வந்தாலே ஒமேகா என் தான். ஓகேங்களா? ஸோ ஒமேகா என்னோட வேல்யூ 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா. ஜீட்டானது டேம்பிங் ரேஷியோ எவ்வளவு? 0.6. இந்த ஸ்கொயருக்கு தானே ஹோல் ஸ்கொயர். ஸோ கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு 0.6 இன்ட்டு 0.6 டைப் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணால் 0.36 வரும். அப்புறமா 1 மைனஸ் 0.36 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0.64 வரும். இப்போ ரூட் போட்டு 0.64 டைப் பண்ணிங்கன்னா 0.8ன்னு வரும். 5 இன்ட்டு 0.8 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரும். ஒரு டேம்பிங் ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் ரேடியன் பர் செகண்ட். ஸோ யூனிட் மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளமில் இந்த டயக்ராம் யூஸ் ஆகலை, ஆனால் கொடுத்துருக்காங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னா, இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுக்கலன்னா க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ணி அப்புறமா தான் இந்த ஜீட்டா ஒமேகா என்லாம் வரும். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம், ப்ரீவியஸ் ப்ராப்ளமில். ஆனால் இந்த ப்ராப்ளமில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போயிடலாம். இப்போ ஸ்டெப் 1 புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, டீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். டீட்டாக்கு என்ன ஃபார்முலா? டீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் பை ஜீட்டா. theta equal to tan inverse square root of 1 minus zeta. கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க பார்க்கலாமா? zeta எங்கே கொடுத்துருக்காங்க? given data 0.6. ஸோ அந்த zeta வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல zetaக்கு பதிலாக 0.6 ஸ்கொயருங்கன்னா ஹோல் ஸ்கொயர் பை அகைன் zetaவோட வேல்யூ 0.6 கொடுத்துட்டாங்க. 0.6 இன்ட்டு 0.6 0.36. 1ல் 0.36 போயிடுச்சுன்னா 0.64. ரூட் போட்டு 0.64 டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.8 வரும். இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.33 வரும். இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். என்னென்னா இது வரைக்கும் கரெக்டாக போட்டுடலாம்.
இப்போ இந்த tan இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் கேல்குலேட்டரில் டேரெக்டாக போய் tan இன்வர்ஸ் டைப் பண்ணி 1.33 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வராது. அதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கேல்குலேட்டரை மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா RADன்னு ஒன்று வரும், ரேடு. அந்த ரேடை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா tan இன்வர்ஸ் இருக்கும் உங்கள் கேல்குலேட்டரில், அதை ப்ரெஸ் பண்ணி 1.33 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.9271 வரும். ஸோ இந்த டீட்டாக்கு வந்து யூனிட் வந்து ரேட். ஸோ 0.9271 கிடைச்சிருக்கு. இதுதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ண போறோம்னா டிஆர்னா ரைஸ் டைம். டிஆர்னா என்னது? ரைஸ் டைம். ஸோ ரைஸ் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைஸ் டைமுக்கு ஃபார்முலா பை மைனஸ் தீட்டா பை ஒமேகா டி. ஒமேகா டினா டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. TR is equal to pi எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் தீட்டா. தீட்டா என்ன கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில்? 0.9271. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். பை ஒமேகா டி. ஒமேகா டி ஸ்டார்டிங் கொஷினில் கிவன்லேயே கொடுத்துருந்தாங்க. ஒமேகா டி சாரி நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம். ஒமேகா டி 4 rad per second. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒமேகா டி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 4. இப்போது நீங்கள் உஷாராக கவனிக்கணும். என்னென்னா உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பை வந்து டவுனில் இருக்கும் கேல்குலேட்டர் கீழே, அந்த பையை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மைனஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். 0.927 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.2144ன்னு வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5536 வரும். இதுதான் வந்து TR ரைஸ் டைம். ஸோ டைமுக்கு யூனிட் எப்பயுமே செகண்ட். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. பீக் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். டிபினா என்னது? பீக் டைம். ஓகேங்களா? டிபினா என்னது? பீக் டைம். ஸோ பீக் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு பீக் டைமுக்கு ஃபார்முலா பை பை டேம்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டி. ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு பை பை டேம்பிங் ஃப்ரீக்வன்சி. கொஷின்லேயே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ப்ரீவியஸாக ஒமேகா டி கண்டுபிடிச்சாச்சு 4. ஸோ பை பை 4. இப்போ கேல்குலேட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பை சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி டிவைட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி 4 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.7853 கிடைக்கும். இதுக்கு யூனிட் வந்து செகண்ட். ஸோ பீக் டைமும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் 5. பர்சன்டேஜ் எம்பின்னு என்னதுன்னா மேக்ஸிமம் ஷூட் டைம், மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டுன்னு சொல்லுவோம் இது. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் எம்பி இது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸ்டார்டிங்கில் இருக்குது கொஷின்லேயே இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் ஓவர் ஷூட், அதுக்கு பேர் தான் எம்பி. ஸோ இந்த எம்பி எப்பயுமே நம்ம வந்து பர்சன்டேஜில் தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் எம்பி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பை இன்டூ ஜீட்டா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா ஸ்கொயர் இன்டூ 100. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஜீட்டா வேல்யூ கொஷின்லேயே கொடுத்தாச்சு கிவன், அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 0.6 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஜீட்டா வேல்யூ அகைன் 0.6 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 100. இப்போது உஷாராக கவனிக்கணும். உங்கள் கேல்குலேட்டர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மைனஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த பை சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறமா இன்டூ போட்டு 0.6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் 1.8849 கிடைக்கும். அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம அப்படியே நோட்லேயே போட்டுகிட்டே வரலாம். 0.6 இன்ட்டு 0.6 0.36. 1ல் 0.36 போயிடுச்சுன்னா 0.64. இப்போ ரூட் 0.64 எடுத்தால் 0.8 கிடைக்கும். இப்போ கேல்குலேட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். இது எப்படி டிவைட் பண்ணணும்னா மைனஸ் 1.8849 டைப் பண்ணிவிட்டு டிவைட் சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு 0.8 ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 2.3561 கிடைக்கும். அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கேல்குலேட்டரில் இ சிம்பிள் இருக்கும், இ பவர் எக்ஸ், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இ கிடைச்சிரும். அதுக்கப்புறமா இந்த வேல்யூ டைப் பண்ணுங்கள் மைனஸ் 2.3561 டைப் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.0947 கிடைக்கும். இப்போ இன்டூ 100. ஸோ இது 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.478 கிடைக்கும். பர்சன்டேஜ் போட மறந்துடக்கூடாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஓவர் ஷூட். ரொம்ப சிம்பிள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6.
செட்டிலிங் டைம் கொஷின் பேப்பரில் செட்டிலிங் டைம் வெறும் செட்டிலிங் டைம்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 4 zeta omega n. கொஷின் பேப்பரில் செட்டிலிங் டைம் 2% கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, 5% கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, எந்த ஒரு பர்சன்டேஜும் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 4 zeta omega n. ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 4 zeta கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 0.6, ஒமேகா என்னும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி 5 கொடுத்துட்டாங்க. இப்போ கிவன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 4/0.6 into 5 என்னது 3. ஓகேங்களா? ஸோ 4/3 என்னது 1.333. ஸோ யூனிட் வந்து செகண்ட். ஓகேங்களா? இந்த ஜீட்டா ஒமேகா என்லாம் கிவனில் இருக்குது, எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர். இப்போ செட்டிலிங் டைம் 5%. ஸோ 5% ஃபார்முலா டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 3/zeta omega n. ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 3/zeta கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க கிவன் டேட்டாவில். ஜீட்டானா என்னது டேம்பிங் ரேஷியோ, ஸோ 0.6. ஒமேகா என்னும் கொடுத்துட்டாங்க 5, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ 0.6 into 5 3. ஸோ 3 கேன்சல் 1. ஸோ யூனிட் என்னது செகண்ட், ஸோ 1 செகண்ட். ஸோ இவ்வளவு தான் செட்டிலிங் டைம். ஸோ உங்கள் கொஷின் பேப்பரில் செட்டிலிங் டைம்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 2% கொடுத்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 5% கொடுத்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். கொடுக்கலனா கூட இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவு தான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு ஸ்லைடாக காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் 1, நெக்ஸ்ட் பேஜ் 2, next page 3, page 4, page 5. So இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.